அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி மேடையில் நின்று மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் என்ற திராவிட கட்சிகளை நான் ஒழிக்காமல் ஓய மாட்டேன், திமுகவையும் அதிமுகவையும் ஒழித்து விட்டுதான் அடுத்த வேலை அப்படின்னு சொன்ன நம்ம காளியம்மாள் அக்கா இன்னைக்கு செய்தியாளரை சந்திச்சிருக்காங்க. அதில் ஒரு செய்தியாளர் நல்ல வலுவான கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அக்கா பயங்கரமா முட்டு கொடுத்து பதிலும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படி இந்த கேள்வி கேட்டாரு செய்தியாளருங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அக்கா காளியம்மாக்கா இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறியாக்கா, திராவிட கட்சிகளை போய் இணைந்த உடனே அந்த பிளட்டு எப்படி மாறுது பாருங்களேன். திராவிட பிளட்டா டட்டா இன்னும் தேர்தல் ஆரம்பிக்கவே இல்லை, இப்போதான் தேதி அறிவிச்சிருக்காங்க. அதுக்குள்ள இவங்களோட சுய உருவெல்லாம் எப்படி வெளியே வருது பாருங்களேன். இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அக்கா காளியம்மாக்கா செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த செய்தியாளர் நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுவிட்டாப்ல. ஆனா அக்கா பாருங்களேன், கொஞ்சம் கூட தடுமாறாம முகம் சுளிக்காம எவ்வளவு அழகா முட்டு கொடுத்தாங்கன்னு. செய்தியாளர் என்ன கேள்வி கேட்டார்னா, நாம் தமிழர் கட்சியில் நீங்க பயணிக்கும் போது இலவசங்களை எதிர்த்து தானே பேசுனீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க அதிமுக இணைஞ்சிருக்கிறீங்க, அதுவும் ஒரு திராவிட கட்சி, அவங்களோட இலவசத்தை எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்வு கண்டா போதுங்கிற மனநிலைக்கு மக்கள் மாற தொடங்கிட்டாங்க. கடுமையான விலைவாசி ஏற்றத்தினாலே நான் எப்போதும் இலவசத்துக்கு எதிர்தான், ஆனா இன்னைக்கு மக்கள் மாறிட்டாங்க, இன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தீர்வு கொடுத்தா போதும் அப்படின்னு காளியம்மாக்கா ஒரு உருட்டி இருக்கிறாங்க. மக்களுக்கு என்ன இலவசம்? கல்வி வேணும், மருத்துவம் வேணும், தூய குடிநீர் வேணும், இதுவும் இலவசம் தான். ஆனா இருந்தாலும் மக்களுக்கு தேவையான இலவசங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு இலவசத்துக்கு ஒரு முட்டு நம்ம அக்கா காளியம்மாக்கா. என்ன கொடுமை! இதை விட அடுத்த கேள்வி, இந்த அதிமுக இணைஞ்சிருக்கிறீங்களே, எந்த அடிப்படையில் இணைஞ்சிங்க? திராவிடத்துக்கு எதிராக நீங்க பேசிட்டு இப்ப அதிமுக இணைஞ்சிருக்கிறீங்க, அதிமுக ஒரு திராவிட கட்சி தானே அப்படின்னு சொன்ன உடனே அக்கா காளியம்மாக்கா என்ன பதில் சொல்றாங்கன்னா, நான் மாறவே இல்லைங்க, நான் எப்போதும் இந்த தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேணும். ஒரு புரட்சி தமிழனாக இருக்கக்கூடிய இந்த நீர்நிலை பற்றி, இந்த மண்ணை பற்றி, இந்த மக்களை பற்றி மிகவும் தெரிந்து அறிந்திருக்கக்கூடிய ஒரு சாமானிய குடும்பத்திலேருந்து புரட்சி தமிழன் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இணைஞ்சிட்டேங்கிறாங்க. ஆனா ஐயா எடப்பாடியார கிளின்னு கிழிச்சது நீங்க தாங்க. ஏற்கனவே இருந்த ரெட்டலை 10 வருஷம் இருந்துச்சு, என்ன பண்ணாங்க? மொத்த நிலத்தையும் வித்து தின்னுட்டாங்க. தமிழ்நாட்டுல பாதி நிலம் கடலை வித்து தின்னுட்டாங்க தெரியுமா? ஐயா எடப்பாடி தான் வித்தாரு. இந்த கடலையே வித்து நாசம் பண்ணது ஐயா எடப்பாடியார் தான். எங்க வாழ்வாதாரத்தை அழிச்சதே ஐயா எடப்பாடியார் தான். தமிழர்களை சுட்டு கொண்டாங்க, தூத்துக்குடியில சுட்டு கொண்டாங்க. எதுக்காக நீங்க சுட்டீங்க? எங்க ஆளுங்க அப்படி என்ன பண்ணாங்க? உரிமைக்காக போராடினாங்க, அந்த ஸ்டெர்லைட்டை மூடணும்னாங்க, அதுக்காக சுட்டு கொண்டுட்டீங்களே. இது கூட பரவாயில்லைங்க. ஐயா எடப்பாடியார் கேள்வி கேட்குறாங்க செய்தியாளர்கிட்ட, பதில் எப்படி வருது? நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடியார். இவர்ல ஒரு முதல்வரா, இவர்ல ஒரு தமிழனா அப்படின்னு கூவுனதும் அக்கா காளியம்மாள் தான். அக்கா நீங்க இந்த கட்சியில சேர்ந்துக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா மாத்தி பேசுறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க, சீமான் தம்பி தங்கைகள்லாம் பதில் கொடுப்பாங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க? இல்ல சில பேர் தன் வளர்ச்சிக்கு எந்த கட்சி தேவையோ அந்த கட்சிக்கு போயிடுவாங்க, ஓகே, அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. பாவம், உங்களுக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், நாமளும் பெரிய ஆள் ஆகணும், விஐபி ஆகணும் அப்படின்னு. ஆனா அதுக்காண்டி நாம் தமிழர் கட்சி மேடையிலிருந்து திராவிட கட்சிகளை நீங்க கிளின்னு கிழிச்சது மட்டும் அல்லாமல் பெயர் குறிப்பிட்டு ஐயா எடப்பாடியெல்லாம் கழுவி ஊத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த செய்தியாளர் சந்திப்பெல்லாம் சந்திச்சு எப்படி நீங்க பேசுறீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த சந்தர்ப்பவாத அரசியல் என்னைக்குமே தமிழ்நாட்டுக்கு ஒரு புரோஜனத்தையும் கொடுக்காது, மக்களை மேலும் 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 முட்டாளாக தான் மாற்றும். இந்த திராவிட கட்சிகள் இருக்கிறவங்க இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில தேவைகளுக்காக இந்த திராவிட கட்சியில இணைஞ்சிடறாங்கல்ல, அவங்க எல்லோருமே தன் சுயலாபத்துக்காக தான் பேசுறாங்கன்னு அக்கா காளியம்மாக்கா சொல்ற பதிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இத்தனை ஆண்டு காலமா நாம் தமிழ் கட்சியில பயணிக்கும் போது திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசுறீங்க, அவங்க செய்த தவறெல்லாம் சுட்டி காட்டுறீங்க. அப்படி இருக்கிற நீங்க இப்ப இந்த திராவிட கட்சிகளுக்கு எப்படி முட்டு கொடுக்குறீங்க? இப்பெல்லாம் என் மக்கள் பாவம் இல்லையா? என் மக்கள் இப்பெல்லாம் இந்த திராவிட கட்சியில் கொடுக்கிற இலவசத்துக்கு கையேந்தும் பொழுது உங்களுக்கு மனசு வலிக்கலையா? நீங்க இப்ப அதிமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்களே, ஒருவேளை அந்த அதிமுக வெற்றி பெற்றால் அப்போது என் மக்கள்
சித்திரவதை படமாட்டாங்களா? நல்லா தான் இருப்பாங்களா? கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. நீங்க பக்காமாஸ் கட்சிக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஐயா எடப்பாடியார கிளி கிளி கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுட்டு, மீண்டும் ஐயா எடப்பாடிக்கு முட்டு கொடுக்குறீங்க பாரு, அதுதான் பயங்கரமான ஒரு வழி. ஓகே பரவாயில்ல. நீங்க வாழ்க, உங்கள் குலம் வாழ்க. எப்பயும் போல தமிழர் தலைமையை ஏத்துட்டாங்களாம். ஐயா எடப்பாடியார் புரட்சி தமிழராம். பிஜேபி கிட்ட நாட்டை கொண்டு போய் நீங்க அடமானம் வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள்க்கா. மீண்டும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி.